மக்களே, இன்னிலேருந்து நம்ம டெல்லி சீரிஸ் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு பிசினஸ் ஐடியா கொடுக்குற நேரமும் வந்துருச்சு. இப்போ நான் 5வது மாடியிலேருந்து உட்காந்து எடிட் பண்ணுறதுனால பல சவுண்டுகள் உங்களுக்கு கேட்கும். அதற்கு மன்னிக்கவும். காலை வணக்கம் சொல்லிட்டு காலையிலேயே ஒரு பெரிய குழப்பம். எந்த புக்கை படிக்கலாம்னு டாய்லெட்டில் உட்காந்து நல்லா யோசிச்சுட்டு இந்த ஸ்டாலின் கட்சி புக்கை படிக்கலாம்னு முடிவு பண்ணி மொத்த பேக்கிங்கையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த ட்ரிப்புக்கு நமக்கு இந்த பாண்டா பேக் கிஃப்ட் பண்ண என் வீட்டு ஓனர் நமக்கு ஒரு பெரிய நன்றியை போட்டுட்டு பிரெக்னென்ட் ஆன பாண்டாவை தூக்கிட்டு நம்ம முகப்பொழிவு பொருட்கள்லாம் பார்சல் பண்ணிட்டு நம்ம வீட்டு ஓனர் நமக்கு ஒரு சோக டாட்டாவை போட்டுட்டு ரேபிட் ஓனர் கட்டி பிடிச்சி கிளம்பிட்டேன். லாஸ்ட் 2 வருஷமா நான் போன ட்ரிப் எல்லாமே நல்ல பெரிய ஹோட்டலில் புக் பண்ணி நல்ல பஃபர் சிஸ்டத்தோட கேப் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணி நல்ல புஜிட்டிக்காக தான் சுற்றினேன். ஆனால் இந்த ட்ரிப் அப்படி இருக்க போகிறது இல்லை. இந்த ட்ரிப்பில் நான் ஆல்மோஸ்ட் 80% ஹாஸ்டல் தான் புக் பண்ணியிருக்கேன். அண்ட் கண்டிப்பாக நான் கேப் எடுக்க போகிறது இல்லை. மோஸ்ட்லி நம்ம டுக்கு ஆட்டோ தான் முடிவு பண்ணி நெக்ஸ்ட் டே வீடியோஸையும் அங்கேயே உட்காந்து எடிட் பண்ணிட்டு நம்ம 49வது ஃப்ளைட்டில் ஏறிட்டோம். புருடாவில் நண்பர்களே, 2018 போன 48 ஃப்ளைட் டீட்டெயில்ஸையும் நம்ம இன்ஸ்டாகிராமத்தில் பதிவு செஞ்சிருக்கேன். இதில் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இது நம்ம விஸ்தாரா ஃப்ளைட் ஏர் இந்தியா கிட்ட தியானம் பண்ணிட்டாங்க. பட் சொன்ன மாதிரியே இன்னும் நம்மளோட ஃப்ரீயா உணவு கொடுக்கும் திட்டத்தை அவங்க இன்னும் விடல. அது ஒரு பெரிய இன்பதிர்ச்சி தான் நமக்கு. சந்தோஷமான ஒரு நல்ல மூவியோட டெல்லி ரீச் ஆன டைம் நைட்டு 2 மணி. பிளான் பண்ண மாதிரி கேப் புக் பண்ணாம 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண போற மெட்ரோக்காக அங்கே இன்றைய நைட்டோட தூக்க மாத்திரை போட்டேன். ஆனா எப்படியோ ட்ரை பண்ண தூக்கம் தான் வரல. பட் டைமுக்கு ட்ரெயின் வந்துச்சு. மார்னிங் கிளம்பி நம்ம ஸ்ட்ரைட்டா டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் போனா நம்ம ரோஸ் மில்க் வடகர்கள் துப்ப ஆரம்பிச்சிட்டானுங்க. அவங்களோட ஆர்ட் ஒர்க் எல்லாம் பார்த்துட்டு பக்கத்துல உள்ள நம்ம பாரம்பரியமான ஜாசலுக்கு வந்து இறங்கிட்டோம். நீங்க நிறைய டிராவல் பண்ணிருந்தீங்கன்னா இந்த இடத்தோட அருமைகள் பெருமைகள் எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது ரொம்ப ஸ்பேசியஸான ஒரு ஹைடெக் ஹாஸ்டல் தான். ஆனா ஒரு பெட்டுக்கு ஆல்மோஸ்ட் 1000 ல இருந்து 2000 ரூபீஸ் வரை ஆகும். நம்ம வந்து 8 ஷேரிங்னால பர் டே 1000 ஓவா கொடுத்துட்டு புக் பண்ணிருக்கோம். நல்ல கிளீன் அண்ட் நீட் ஹாஸ்டல். பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஒரு 1 hour அங்கே வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 200 ஓவாவை பே பண்ணி ஏர்லி செக் இன் கம்ப்ளீட் பண்ணி ஒரு 2 மணி நேரம் சாந்த நிலைக்கு போயிட்டேன். தென் ஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபுல் ஹாஸ்டலையும் உலா வந்துட்டு அங்க உள்ள ஃபாரினர்ஸ் டோலன்ஸ் அண்ட் டோலிஸ்க்குலாம் ஒரு ஹை சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை நோக்கி ஒரு பயணம். இங்க நீங்க என்ன ஆர்டர் பண்ணாலும் ஒரு 4 ஐட்டம் அது கூட கொடுப்பாங்க. பச்சை மிளகா, வெங்காயம், முள்ளங்கி, லெமன். நம்ம ஊர்ல கொடுத்துருந்தா நம்ம ஆளுங்க அங்கேயே சாம்பார் வச்சு ஒரு கலக்கிருப்பாங்க. இப்படி ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நம்ம போன ஃபர்ஸ்ட் பிளேஸ் தான் சாந்தி சவுக். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இனிமே நோ கேப். நம்ம டுக் நம்பர் தான் நம்ம காப்பாற்ற போறாங்க. சாந்தி சவுக்ல 2 இம்பார்ட்டன்ட் மார்க்கெட் இருக்கு. ஒன்னு நம்ம ஓல்டு சட்னி சவுக் மார்க்கெட், இன்னொன்னு தெளிவாரா சவுக் ஏரியான்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் இந்த தெளிவாரா சவுக் ஏரியா பாத்தீங்கன்னா பெண்களோட ஃபேன்சி காஸ்டியூம்ஸ் லைக் ரிசப்ஷன் லெஹங்கா, ஹைடெக் சாரீஸ், மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாமே ஒன்னு விடாம கிடைக்கும். ஆனா நிறைய மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் காப்பி தான் இங்க கிடைக்கும். ஒரிஜினல் கொஞ்சம் கஷ்டம் தான். ஒரு நல்ல கான்டாக்ட் இருந்தா ஒரு சிறப்பான குவாலிட்டியா நல்ல பிரைஸ்ல வாங்கலாம். அண்ட் இன்னொரு பக்கம் ட்ரெடிஷனல் அண்ட் பூஜா ஐட்டம்ஸ். இந்த ஏரியாவை சுத்தி வரதுக்கே கண்டிப்பா ஒரு நாள் பத்தாது. ஸோ இங்க என்னோட செல்லர்ஸ் யாரும் கிடையாது. நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஹெல்ப் பண்ண ஒரு வடக்கர் செல்லர் மகானுக்கு இங்க ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸே இருக்கு. அவரை மீட் பண்ண இங்க வந்துட்டு உங்களுக்கு காமிக்க போன ஒரு ரவுண்டோட ரிசல்ட் 14,400 ஸ்டெப்ஸ். மொத்த மார்க்கெட்டுக்கு ஒரு கும்புற சாமியை போட்டுட்டு நம்ம டுக்ல ஏறி ஹாஸ்டலுக்கே போய் செட்டில் ஆயிட்டோம். போட்ட சூரிய சக்தி கிரீம் எல்லாம் 1 hourல எங்க போச்சுனே தெரியல. ஸோ அதை திரும்ப அப்ளை பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் நல்ல சத்துக்காக ரொம்ப நாளா இந்த படா அண்டா பிரியாணியை ட்ரை பண்ணணும் ஒரு ஆசை. பட் அங்க பார்த்தா வெள்ளை சோர் பிரியாணியை போட்டு ஏமாத்திட்டாங்க. பட் ஹானஸ்டா மசாலா கம்மியா இருந்தாலும் நல்லா தான் இருந்துச்சு. நல்ல லஞ்ச் ஒரு பொடி பிடிச்சிட்டு ஒரு 2 கிலோமீட்டர் வாக்கத்தான போட்டுட்டு நம்ம டுக் எடுத்துட்டு நெக்ஸ்ட் போன லொகேஷன் தான் ரெட் ஃபோர்ட். போன டைம் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம். ஃபார் இந்தியன்ஸ் 80 ரூபீஸ் டிக்கெட். ஆனா ஃபாரினர்ஸ்க்கு 800 ரூபா டிக்கெட். ரொம்ப பெரிய செங்கோட்டையா மொட்டை வெயில்ல நல்ல மெயின்டெனன்ஸோட பல ஹிஸ்டரி புக்கோட நினைவுகளோட பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா பாத்தீங்கன்னா